பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த காணொளி மூலமாக உங்களை காண, உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் இருக்கிறது. அது என்ன காரணத்தினால அப்படி ஆகுது, அதனுடைய சரீரத்தை மனதை எப்படி பாதிக்குதுங்கிற குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லினேன். ஸோ உலக அளவிலேயே சுபாவ அன்பு மாறி மாய்மலமான தீமையான காரியங்களை, அன்பு தனிந்து போய் மாய்மலமான அன்பினால மக்கள் நிறைந்திருக்கிறதுனால உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது இப்போ இல்லாமல் போகிறது. இந்திய அளவில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு நிறைய பேரை தெரியும், நிறைய பேரை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இப்போ அதிகமாக காணப்படுகிறது தான். ஏன்னா மீடியா, செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் இது மூலமாக, சோஷியல் மீடியா இவைகளில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக, டிவி, பத்திரிகைகள் இது மூலமாக நிறைய காரியங்களை நிறைய பேர் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப், உண்மையான நட்பு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு போகிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, we are digitally connected but emotionally disconnected. ஆமாம், டிஜிட்டலாக ஃபோன் மூலமாக கனெக்ஷன் இருக்குது, பட் ஒரு பர்சனலாக, எமோஷனலாக, ஆத்மார்த்தமாக அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருவர் ஸ்நேகம் கொள்வது அது ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஈவன் வீடுகளில் கூட நேருக்கு நேரம் உட்கார்ந்து பேசி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது இல்லை. பண்டைய நாட்களில் காணப்பட்ட கூட்டு குடும்பம் அந்த சூழ்நிலை போய் நிறைய தனிமைப்படுத்தப்படுகிறோம். ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக தாய் ஒருடம், தகப்பன் ஒருடம், பிள்ளைகள் ஒருடம் என்று சொல்லி இருக்கிறாங்க. பேசிக்கொள்வது ஒன்லி டிஜிட்டலி தான். நேராக பேசிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமில் பேசுகிறதுக்கு செல்ஃபோன் மூலமாக தான். அம்மா கூப்பிட்டு, ஏய் சாப்பாடு ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்லணும். சாப்பாடு மேஜையில் இருக்கும். பையன் கூட இப்போ வேண்டான்னு கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னு இவர் சொல்லுவார். எப்படி சாப்பாடு ரெடி ஆகிட்டான்னு இவரை கேட்பார். இல்லை 1/2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் விடுறோம். எல்லாமே டிஜிட்டலி கனெக்டட். தங்களை தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வியாதி. தனிமைப்படுத்தப்படுவது கூட ஒரு அடிக்ஷன்னு சொல்கிறாங்க. எப்படி ஸ்மோக்கிங் மாதிரி, எப்படி ஆல்கஹால் எடுக்கிறவங்க ஒரு அடிக்ஷனுக்குள்ளாக இருக்காங்களோ, செல்ஃபோன் அடிக்ஷன் வந்ததுக்கப்புறம் தங்களை தனிமைப்படுத்தி கொள்வது, யாரோடையும் தொடர்பு. உலகம் சுற்றிலும் பயங்கரமான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும், சுற்றிலும் பலவிதமான மக்கள் இருக்கும். ஆனால் இவங்க செல்ஃபோனில் உட்காந்துட்டு இருப்பாங்க. யாரும் எதையும் பற்றி கவலையே கிடையாது. தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள். இது ஒரு வியாதி. இது மனதை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது, மனநிலையை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நம்ம இந்தியன் கல்ச்சரில் அந்த காலத்துலலாம் காஃபி ஷாப்பில் சின்ன ஒரு ஸ்டடி ரூம்னு சொல்லி வில்லேஜஸில் கூட உண்டு. பத்திரிகையில் வந்து எல்லோரும் உட்காந்து அங்கே படிச்சுட்டு ஒரு நேரம் பேசிப்பாங்க. அது மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் இப்போ இல்லாமலே போயிட்டு, யாரும் யாரோட இருந்து உள்ளான மனசோட பேசுறதுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ ஏன் இது நடக்குது? நிறைய ஒர்க் ப்ரெஷர், டார்கெட்டட் லைஃப், ஒன்னொன்றுக்குள்ளேயும் டார்கெட் இருக்குது, அதை நிறைவேற்றணும்னா டைம் இல்லை. ஸ்க்ரீன் டைம் தான் அதிகமாகிட்டு போகுது. ஸ்க்ரீனில், ஃபோனில் செலவழிக்கக்கூடிய டைம், சோஷியல் மீடியாவில் செலவழிக்கிற டைம் அதிகமாகிட்டு போகுது. அதன் மேலோட அட்ராக்ஷன், அடிக்ஷன், இந்த மாதிரி காரியத்திற்கு காரணமாக இருக்குது. ஸோ இது மனதை பாதிக்கிறது மட்டும் இல்லை, சிலரை மனதளவில் மிக சீரியஸான பிரச்சனைகளுக்குள்ளேயும் இதை கொண்டு போய் விடுகிறது. ஆகவே தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பைபிளில் நிறைய இடங்களில் ஆண்டவர் இதை கோட் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஒண்டியாக இருப்பது நல்லதல்ல. பிரசங்கியில் 4ஆம் அதிகாரத்தில்
2 பேர் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்தாங்கன்னா ஒருத்தன் விழுந்தா ஒருத்தவனை தூக்கி கொள்ளலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு மீனிங்ஃபுல் நன்மையான சிநேகிதத்துவம் நண்பர்கள் இப்போதைக்கு காணுவது அரிதாக இருக்கிறது. அதை நம்ம பற்றி யோசிக்கிறது இல்லை. பட் அதுதான் நல்லது. ஸோ ஆண்டவர் நம்முடைய உண்மையான சிநேகிதர். அவரை நம்ம நல்லா சிநேகிக்க முடியும். அவர் நம்ம சிநேகிப்பார். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆண்டோட அன்பை பெற்றுக்கொள்ளணும், அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும். இதுதான் வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல் லைஃபாக இருக்கும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை நன்மையும் பெற்றுக்கொள்வீங்க. God bless you.